வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி 14/5/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:06 வரை பூசம், பிறகு ஆயில்யம். இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், 2வது இடமான குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் சூரியனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. தாயாரோட கருத்து வேறுபாடுகள் வரக்கூடுங்க. கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து போறது நல்லது. வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. தாயாரோட அன்பு நிறையவே இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. வாகனம் வீடு பற்றிய கவலைகள் சிலருக்கு இருக்கலாம். அந்த கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு சனி பகவானோட நட்சத்திரத்துல சந்திரன் இருந்து ராசிய சனி பகவான் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. மருத்துவ செலவு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். மாணவர்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாம செலவு செஞ்சு விட்டு கைய கடிக்குதுன்னு கவலைப்படாதீங்க. எதையுமே செய்யறதுக்கு முன்னால யோசிக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குங்க. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு வாரிசு உருவாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். தேவையானது சரியான நேரத்துல கிடைக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில சூழ்நிலைகள்ல சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு ஏளனமா தெரியலாம், அல்லது அவங்களோட பேச்சு உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறும். சிறப்பா செயல்படுவீங்க. புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. செல்வம் செல்வாக்கு உயரும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், ராசியில குரு பகவானும் சூரியனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் ராசியில இருக்கிறதுனால தாயாரோட உதவிகள் கிடைக்குங்க. தாயாரோட சொத்துக்கள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தாய் வழி உறவினரால நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் தீரும். மனக்கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளே இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட உங்களோட அன்பை வெளிப்படுத்துவீங்க. சிலருக்கு விவசாயத்துல ஆர்வம் அதிகமா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். கேட்ட உதவிகள் கிடைக்கும். வம்பு வழக்குகள்ல சாதகமான ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. வேலை இடத்துல உங்களோட திறமைகளும் வெளிப்படும். பண வரவு தாராளமா இருக்கும். சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சோமநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க. நம்பினவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும். தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் நலம் நல்லா சீரா இருக்குங்க. வியாபாரத்துல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும். செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 9.
மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல தனாதிபதியா ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. ராசிய செவ்வாய் பார்க்கிறதுனால சிலருக்கு உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரலாம். ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும். ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கணுங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால வளர்ப்பு பிராணிகள் கிட்ட கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ரோட்ல நடந்து போகும்போதும் நாய்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. பெண்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகமா இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குங்க. காரிய தடைகள் ஏற்படலாம். குடும்பத்தாரோட குணங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க. சிலர் கல்வியில சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாகவே நடக்குங்க. உடல் நலம் தேரும். வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசு நல்ல உற்சாகமான நிலையில இருக்கும். பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு படபடப்பான சூழல் இருக்குங்க. வேலைகள்ல கூட பொறுமையோட இருக்கிறது அவசியம். சின்ன தவறு கூட பெரிய பாதிப்பை கொடுக்கலாம். பணம் தட்டுப்பாடு எதுவும் இருக்காது. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னால யோசிச்சு செய்யறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சொத்துக்கள் சேர்வதற்கான யோகம் கூட சிலருக்கு இருக்கு. அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் 3வது இடமான தைரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உடன்பிறப்புகள் கிட்ட நல்ல ஒற்றுமை இருக்குங்க. உடன்பிறப்புகளால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பே இருக்குது. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்குங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். பெண்களுக்கு எடுத்த செயல்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய தடைகள் நீங்குங்க. சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்ற காரியங்கள்ல ஈடுபட்டு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தந்தையாரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லாட்ரி, கமிஷன், கான்ட்ராக்ட், ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் நிறைய பணம் வர்றதுக்கான சூழல்கள் இருக்குது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கு சென்று உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. யாருமே தன்னோட சுய நலத்தை பார்க்காம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையில இன்னைக்கு இருப்பீங்க. தர்ம சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்கும். எடுத்த விஷயங்கள்ல எந்த ஒரு சலிப்பும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய மன தைரியம் உங்கள்ட்ட இருக்குங்க. உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொது நலத்துல அக்கறையோட செயல்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. நண்பர்களுக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியான சூரியன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நல்ல நிலையில முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் அடுத்தவங்களால மதிக்கப்படும். உங்களோட பேச்சுக்கள்ல இருந்த கோபங்கள்லாம் குறைஞ்சு தன்மையா பேசக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட வருமானமும் இன்னைக்கு நல்லா இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்துல உங்களோட திறமைகள் வெளிப்படுங்க. வீட்லயும் உங்களுடைய கருத்துக்கள் பேச்சுக்கள்ல ஒரு நல்ல கௌரவம் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு சிறப்பா கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
ஆசிரியரோட நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு பொருள் வரவு, பொருளாதாரத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க. கேட்ட உதவிகள் கிடைக்கும். பணவரவுல பாக்கிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால உதவிகள் பெறுவீங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சில நேரம் மனசு அலைப்பாயக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது. சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அமைதியா இருக்கலாம். பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிறைவை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும். உங்களோட மதிப்பு, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பல நாள் நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட அனைத்தும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல மன நிறைவான சூழல் இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால சிலருக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அவர்களோட அன்பும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க. உங்களோட கவலைகள் எல்லாம் தீரும். கற்பனா சக்தி அதிகமா இருக்கும். சிலருக்கு கலையில் ஆர்வம் ஏற்படுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். உங்களுக்கு வழக்குகள் நடந்தா அது சாதகமான பலன்களை கொடுக்கும். போட்டிகள்ல கூட வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை இடத்துல சக ஊழியரோட ஆதரவு கிடைக்குங்க. குடும்ப கௌரவம், பணவரவு எல்லாமே நல்லா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அடுத்தவங்களோட அலட்சியமான போக்கு உங்களோட மனசை குழப்பலாம். உங்களுக்கு சரின்னு பட்டதை செய்வீங்க. சரியான முடிவு எடுக்க முடியாம 2 விதமான எண்ணங்கள் இருக்குங்க. பெரியவர்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க கந்தப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எடுத்த காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகுங்க. எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காம எடுத்து செய்யக்கூடிய மனநிலையில இருப்பீங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகமா இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. வேலை வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முயற்சித்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. தொழில்ல இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓய்வில்லாத வேலை இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பரபரப்பா இருப்பீங்க. உடல்நிலையில நல்ல சுறுசுறுப்பு இருக்குங்க. மனசுல உற்சாகமான ஒரு சூழல் இருக்கும். கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலத்துல எந்த ஒரு பின்னடைவும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுல உற்சாகமான சூழல் இருக்கும். குதூகலமா இருப்பீங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையா, பொறுப்பா இருக்கிறது அவசியங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கணுங்க. கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனமா இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும். இன்னைக்கு
கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். எந்த சின்ன வியாபாரமா இருந்தாலும் நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தான அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்புங்க. ராசியை குரு பகவான் பார்க்கிறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் விலகும். தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க. ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க. தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும். பொது வாழ்வில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு முன்னோர் வழிபாடு செஞ்சு அவங்களோட ஆசிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குருவுக்கு சமமானவங்க கிட்ட உபதேசம் பெறுறது, தீட்சை அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவரோட ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. அவங்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குது. அரசாங்க சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. அதிகமான பணம் வருவதற்கான சூழல்கள் இருக்குது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோவில் குளங்களுக்கு போறது, இறை வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க. சிலர் கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. வீட்லயும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. காரிய தடைகள் நீங்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். அடுத்தவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மனசுல இருந்த ஒரு பய உணர்வு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம். கவனமா இருங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காதுங்க. சில காரியங்கள்ல தடைகள் வரலாம். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு மனசுல எதையுமே வச்சுக்காம வெளிப்படையா பேசுறது நல்லதுங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்தாரோட நலன்ல கொஞ்சம் அக்கறை காட்டுறது அவசியங்க. மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காது. மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பேச்ச குறைச்சு வேலைகள்ல கவனம் செலுத்துறது நல்லது. நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். நல்ல காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளா இருக்கு. பணவரவு வழக்கம் போல இருக்குங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. மனசு எதுலையுமே முழுமையா ஈடுபடாது. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. செய்யற வேலைகளை கவனத்தோட செய்யுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையுமே தைரியமா அணுகக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் விலகும். பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது வீட்டுல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியே நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும்.
காதல் விவகாரம் கைகூடக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு எதையுமே இன்னைக்கு யோசிக்காம தைரியமா அணுகக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். பெற்றவர்களுக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுடைய முன்னேற்றம் இருக்குங்க. தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா நடக்குங்க. வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகள் சரியான பாதையில போகக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திர சூடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலரோட மனநிலையில நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம செய்யறது சரியா தப்பான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க. பழைய கடந்து போன கெட்ட நினைவுகளை நினைக்காம நல்ல நினைவுகளை, நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருங்க. பண பிரச்சனை இருக்காது. இளமஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் இனிமையான செய்திகளா இருக்குங்க. மனசு மகிழ்ச்சியா இருக்கும். பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த தொந்தரவுகள் விலகும். கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. செல்வ நிலையில உயர்வை அடைவீங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் பிங்க். அதிர்ஷ்ட எண் 19. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய மன தைரியம் அதிகமா இருக்குங்க. எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பயம் விலகி நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் தடைகள் இல்லாம இன்னைக்கு அசாதாரணமா இருந்த விஷயம் கூட சாதாரணமா முடிகிற சூழ்நிலைகள் இருக்குங்க. பெண்களுக்கு பேச்சுல ரொம்ப கனிவா பேசுவீங்க. யாரையும் புண்படுத்த நினைக்க மாட்டீங்க. உங்க நல்ல மனசுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குங்க. மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு பேசி பக்குவமா காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எப்பவோ நீங்க செய்த உதவி உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா திரும்ப கிடைக்குங்க. அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாளா இருக்குது. நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மனசுல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் நம்ம கவனமா இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்குங்க. எந்த நேரமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. செல்வ நிலையில எந்த பின்னடைவும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைச்சு நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். சொத்துக்களால நல்ல வருமானம் இருக்கும். சிலர் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை. அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும், ராசி அதிபதியான குரு பகவான் சூரியனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. தைரியஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. காரிய தடைகள் நீங்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியா முடியும். வீட்டுல இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறுங்க. மனசுல தைரியம் அதிகமாகவே இருக்கும். முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு கருணை அதிகமா இருக்குங்க. யாருக்கிட்டையும் அதிர்ந்து பேச மாட்டீங்க. உங்களோட செய்யும் செயல்கள்ல நேர்த்தியா அழகா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்யற வேலைகள்ல ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. வீட்டுல பெற்றவர்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிருவீங்க. உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதிர்பாராத செல்வ நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். வேலை இடத்துல நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்யறது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய முன் பணம் செலுத்துறது, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்துல உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வாக்கு தவறாம நேர்மையா நடந்துக்கிருவீங்க. நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து விலக மாட்டீங்க.
கருநீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. அரசியல்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். சிலருக்கு அரசியல்வாதிகளால அனுகூலம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.